கடன்கள் தீர்ந்து பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா ஏதாவது எளிய பரிகாரங்கள் இருக்கு? இதுக்கு கர்மா பரிகாரத்தை விட வாழ்வியல் பரிகாரம் ஒன்று சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு 2,00,000 கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு 2,000 கடன் வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு ஏழை எளிய மக்கள். அவங்களுடைய கடனை நீங்க முடிச்சு விடுங்க. இந்த 2,000 கடனை நீங்க அடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 2,00,000 இருக்குன்னா 2,02,000 தான். இது நம்மளை பெருசா ஒன்றும் பாதிக்காது. பட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தனை கடன் பிரச்சனையில இருந்து நீங்க தீர்த்துட்டீங்க. அப்போ உங்களுடைய கடன் பிரச்சனையில இருந்து தீர்க்க வேண்டிய வேலை இந்த பிரபஞ்சத்தினுடையது. இதுதான். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா, நீங்க ஒரு ஜோதிடத்தை அணுகுனீங்கன்னா, இப்ப எனக்கு கல்யாணம் நடக்கல. ஏன் கல்யாணம் நடக்கலன்னா, போன ஜென்மத்துல ஏதோ ஒரு கல்யாணத்தை நான் நிறுத்தியிருக்கேன். அதனுடைய வலியை நான் உணரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடக்கல. இப்ப நான் ஃபீல் பண்ணுவேன் இல்லையா, போன ஜென்மத்துல நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும். அப்ப என்ன, அதே தான் இங்க அப்ளை பண்றோம். இன்னொருத்தன் கடனை நான் தீர்த்துட்டேன். இப்ப என் கடனை இங்க தீர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வரும். அதான் இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி பெட்ஷீட் தானமா வாங்கி கொடுக்கணும். பாலத்துக்கு கீழே தங்கி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த குளிரை போகணும். குளிர் அப்படின்னா சனி. சனி அப்படிங்கிறவர் ஒரு மந்தத்தன்மையுடையவர். அவர் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவர். அதனால நீங்க பெட்ஷீட்டை நீங்க தானமா வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய கடன் குறையும்.